ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது கொஷின் நம்பர் 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் பார்க்குறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 மாணவர்களின் தினச்செலவிற்காக வாங்கிய பணம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 7 பேரோட அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. இதில் இடைநிலை அளவு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, மீடியன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இவங்க மொத்தமாக எத்தனை பேர்னு சொல்லிட்டாங்க, 7 பேர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டோட்டல் நமக்கு நம்பர்ஸ் எத்தனை பேர் இருந்துச்சுன்னா 2 மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்பருக்கு லாஸ்ட் நம்பர் கேன்சல், செகண்ட் நம்பருக்கு லாஸ்ட்டில் செகண்ட் நம்பர் கேன்சல், தேர்ட் நம்பருக்கு லாஸ்ட்டில் தேர்ட் நம்பர் கேன்சல். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 28ன்னு சொல்லியிருக்கு. இது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன். இது வந்து உங்களுக்கு ஏறு வரிசையில் எழுதிருக்கேன். ஸோ முதல் நீங்கள் கொடுக்குற டேட்டாவை ஏறு வரிசையில் எழுதிடணும். எழுதுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் லாஸ்ட் இந்த மாதிரி அடிச்சிங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்க நம்பர் தான் ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது. இன்னொரு மெத்தடு இருக்குது. அது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டல் நம்பர்ஸ் வந்து 7 நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 7 நம்பர்ஸ்னும் போது n+1 டிவைடட் பை 2 இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 + 1 டிவைடட் பை 2 அப்படின்னா 4ன்னு அர்த்தம். இது 4th அப்படிங்கிறது டேர்ம். ஸோ இந்த டேர்ம் வந்து எந்த டேர்ம்னு பாருங்கள், 4th டேர்ம். 1 2 3 4, இது 4வது டேர்ம். ஸோ இந்த 4வது டேர்ம் தான் ஆன்சர். சேம் லைக் இதே மாதிரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ.